ஆக்சுவலி அனுஷா ரவி மேம் வந்து கோயம்புத்தூர்ல என்னோட விமென்ஸ் டே ஸ்பெஷலுக்கு ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது அங்கே 4 லேடிஸ் இருந்தோம் நாங்கள் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக, ஸோ ஸ்பெஷல் இன்வைட்டியா. ஸோ அங்கே வந்து முத்து ரமேஷ் மேம் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் நிறைய அவங்க பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோட ரோல் மாடல் மாதிரி இப்போது முத்து ரமேஷ் மேம் நான் வச்சுருக்கேன். மாடர்னான ஒரு கான்செப்டையும் ஹெரிட்டேஜ், அவங்களோட ஓல்டு அந்த ஹெரிட்டேஜ் கான்செப்டையும் மிக்ஸ் பண்ணி அவங்க க்ரீன் டீ இது பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் அ ஃப்ளேவர்ட் க்ரீன் டீ அப்படின்ற மாதிரி புதுசாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ மேம் வந்து எனக்கு அன்னைக்கு அந்த அனுஷா ரவி மேம், டாக்டர் அனுஷா ரவி மேம் கூட இன்டர்வியூவில் இருக்கும்போது எனக்கு காஷ்மீரி காவா டீ கொடுத்தாங்க, அந்த ஃப்ளேவர் டீ கொடுத்தாங்க. நான் வீட்டில் போய் ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் மேம் கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு மேங்கோ சில்லிலாம் ட்ரை பண்ணணும் ஆசையாக இருக்குது, மேங்கோ சில்லி ஃப்ளேவர் டீ. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மேம் கிட்ட கேட்கும்போது ஓகேம்மா நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உடனே வந்துடுச்சு கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ நான் இன்னைக்கு அந்த பாக்ஸை காட்டுறேன். அந்த பாக்ஸே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் வந்துச்சு பாக்ஸு. அவங்க நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, கஸ்டமைஸ்டு கிஃப்ட் ஹேம்பர்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் நான் சென்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அவ்வளோ ப்ரீமியமாக லக்ஸரி வந்து எப்படி வெல்னஸ் அண்ட் லக்ஸரி எப்படி கரெக்டாக பிளெண்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்றது முத்து ரமேஷ் மேம் கிட்டேருந்து கற்றுக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக அவங்க அது பண்ணாங்க. ஸோ இதுதான் அந்த பாக்ஸ், எனக்கு வந்த பாக்ஸ் இது. ஸோ எல்லா ஃப்ளேவரும் ட்ரை பண்ணியாச்சு. ஸோ ஓகேவா, தெரியுதா? இப்படி தான் இருந்துச்சு இந்த கிஃப்ட் பாக்ஸு, டீ பாக்ஸு. ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து பான் டீயும் மேங்கோ சில்லியும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும், கிக் ஸ்டார்ட் மாதிரி. நம்ம என்ன மூடில் இருந்தாலும் நம்ம குடிக்கும்போது சர்ப்ரைஸாக ஒரு ஹிண்ட் வரும், சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் குடிக்கும்போது டீயை. ஸோ ப்ளீஸ் டூ பை தீஸ். அவங்க கிஃப்ட் ஹேம்பர்ஸை கண்டிப்பாக நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸுக்கு கொடுக்கலாம். ஒரு 2 பாக்ஸ் வச்சு, ஒரு பாக்ஸ் வச்சு, எந்த பாக்ஸ் என்ன மாதிரி நீங்கள் கேட்டாலும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ப்ளீஸ் டூ காண்டாக்ட் தெம். அதே மாதிரி மேம் அவங்கள பற்றி சொன்ன டிஸ்கிரிப்ஷனை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன் என்னோட இதுவில், இந்த ரிவ்யூ வீடியோவில். கண்டிப்பாக நீங்கள் மேம் கிட்ட ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். பெம்ப்ரோக் டீ வந்து என்னோட ஃபேவரட் இல்லை, எல்லாரோட ஃபேவரட்டாக மாறிடும். ஒரு என்ன சொல்கிறது, பிளாக் டீயில் ஒரு புரட்சி பண்ணியிருக்காங்க மேம், அப்படிதான் சொல்லணும்.